வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் தயிர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா கிறிஸ்பி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் ஜூஸியாக ஹாஃப் குக்காக இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப கிறிஸ்பியாலாம் வந்து ஃப்ரை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக அதில் நான் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, அப்புறமா சிக்கன் 65 மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் சிக்கன் 65 மசாலா வந்து சேர்க்கறனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதோடய வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸி சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை தான் இதில் வந்து வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து குக் பண்ண போகிறதுனால அது வந்து ரா ஸ்மெல்லாம் கண்டிப்பாக வராது.
நான் 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கிறேன், அதுக்கு மேலே நான் ஊற்றலை. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு, அந்த மசாலாவுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எல்லாமே வந்து குக் ஆகிருக்கு. நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.